ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தீர்க்கதரிசி. உண்மையிலேயே அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே வருது. அதிமுகவுக்கு அவர் விட்ட சாபமோ என்னவோ தெரியல, அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா அதிமுகல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்றதுதான் ரொம்ப வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமே இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவத்துல அவர் கரெக்டா கணிக்கிறாரோ அப்படின்னு, அதிமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத கரெக்டா கணிக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்றத இருக்கவே இருக்காது. டிவிக்கே தான் அதிமுக அப்படின்றத அவர் என்ன பண்ணாரு, சொல்லி வச்சுட்டாரு. ஆனா நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்தா அவர் சொல்றது உண்மையதான் இருக்குமோ, அவர் விட்ட சாபம் பலிக்குதுப்பா அப்படின்ற ரேஞ்சில நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, யோசிக்க வைக்க தோணுது. முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே அவர் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் என்ன பண்ணிருக்காரு, டிவிக்கு பக்கம் வந்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்தேன், ஆனா எங்க அப்பாவாலதான் கொஞ்சம் தயங்கி இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண முடியாது, அதிமுக பயணிக்க முடியாது. குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை என்ன அறிவிச்சாங்க, நான் மாநில லெவல்ல என்ன பண்ணிருக்கேன், இளைஞர் அணி செயலாளராகவும் இருக்கிறேன். ஆனா உரிய அங்கீகாரம் உரிய மரியாதை இங்க இல்ல, அதிமுகவில் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். குறிப்பா அவர் வேதனையோடு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனா குறிப்பா ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா இந்த சூழல் இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆனா கட்சி அப்படின்னு இருக்கும்பொழுது கட்சியில ஒரு முக்கியமான தலைவர், சீனியர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூடவே இவர் என்ன பண்ணாரு, அந்த அதிமுகவில் உறுப்பினர் இருந்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இவர் தொடர்ந்து முக்கிய நபராக இருந்திருக்கிறாரு. குறிப்பா அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த அரசியல் அனுபவம் இருக்கோ அதே ஈக்குவல் தனபால் அவர்களுக்கும் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதிமுகவில் நிறைய சீனியர்கள் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் காலத்து சீனியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையில முன்னாள் சபாநாயகர் தனபாலும் ஒருத்தர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. அப்பேற்பட்ட ஒரு சீனியர் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது தலைமையிலிருந்து ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட வந்து பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல, முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா இன்னொரு விஷயம், அதிமுக அப்படின்றது ஒரு ஜாதி கட்சியா மாறிக்கிட்டு வருது. அதுவும் எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் சேர்ந்து இந்த கட்சிய ஜாதி ரீதியான கட்சியா மாத்திக்கிட்டு வராங்க அப்படின்னுதான் அவர் சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா தனபால் அவர்கள் மாற்று சமூகத்தினரா இருந்தாலும் அவரு பதவியில இருக்கும் பொழுது அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க, ஆட்சியில் இருக்கும் பொழுது உரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆட்சி இழந்துட்ட பிறகு அவருக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரவில்லை. எங்க அப்பா மாரடைப்பு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோ 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ஒருத்தர் கூட வந்து பார்க்கவே இல்லை. இது வேதனையிலும் வேதனை அப்படின்றத அவர் சொல்ல ஃபுல்லா ஒதுக்கிட்டாங்க. எங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக வந்து ஃபுல்லா ஒதுக்கிட்டாங்க. ஒப்புக்குதான் நாங்க என்ன பண்றோம், பதவியில இருக்கிறோம். ஆனா அதிமுக தலைமை, 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே எங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மன குமுறலை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கேன். எவ்வளவு பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க, சீனியர்கள் நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. சொல்றாருங்க உண்மை, அவர் சொல்றது 100% உண்மை. இன்னைக்கு அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க போறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, பரவாயில்ல தாய் கழகமான திமுக போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இணைஞ்சிடறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைகிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கிறத விட மற்ற கட்சியில போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வராங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் இரட்டை இலை அதிமுக அந்த பிராண்ட்ல நம்ம இருந்துட்டோம், அதனால வெளியே வர முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நாங்க அப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தனபால் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தான் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் முடிவு எடுத்தாராம். முடிவு எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பாவால கொஞ்சம் தயக்கம் காட்டியிருந்தாரு. இன்னமும் அதிமுக நம்மளை கைவிடாது, எடப்பாடி பழனிசாமி நம்மளை கைவிட மாட்டார். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், சபாநாயகரா இருக்கும் பொழுது இந்த ஆட்சி அவரால் எந்த அளவுக்கு காப்பாற்றப்பட்டது அப்படின்றதுக்கு அவரும் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா சபாநாயகர் நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை கவிழ்த்திருக்கலாம். டிடி விதிநகரன் ஒரு வாட்டி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார், திமுக கொண்டு வந்தது, ஓபிஎஸ் கொண்டு வந்தார். இவங்களுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார், சபாநாயகரா சமாளிச்சுட்டு வந்தார். அவர் நினைத்திருந்தால்
எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செய்தாரு, அதற்கு அவர் முழு முதற் காரணம் சபாநாயகர் அப்படின்றத மறந்துடவே கூடாது. அப்பேற்பட்ட உங்களுக்கு உறுதுணையா இருந்து எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் கஷ்ட காலங்களிலும் ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது சபாநாயகராய் இருந்த தனபால் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருப்பார். ஆனா அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது கூட இல்லையே, யாரும் ஒரு போன் கால் கூட பண்ணல சார். யாரும் வந்து விசாரிக்கவே இல்லை, எங்க அப்பாவை கண்டுக்கவே இல்லை. நாங்கன்னா அதிமுக தானே இருக்கிறோம், அவர் இன்னமும் எம்எல்ஏவா தான் இருக்கிறாரு, முன்னாள் சபாநாயகர். ஆனா ஒருத்தரும் வந்து எங்களை வந்து நலம் விசாரிக்கவே இல்லை, எங்க அப்பா விசாரிக்கல, யாரும் என்ன எதுன்னு கேட்கல. இந்த கொடுமை எங்களுக்கு தான் நடந்திருக்கு, வேற யாருக்கும் நடக்கல. அதனால இப்பேற்பட்ட ஒரு கொடுமையுள்ள ஒரு கட்சியில நாங்க இருக்கிறத விட நாங்க என்ன பண்ணலாம், சுதந்திரமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே பக்கம் போயிருக்காரு. இன்னைக்கு டிவிகே அதிமுக வாக்குகளையும் அதிமுக நிர்வாகிகளும் தான் குறி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்ட பிரிக்கணும், திமுக அழிக்கணும்ன்றதுலாம் இல்ல, அவங்களுடைய எண்ணம் அதிமுக அழிக்கணும், அதிமுக வாக்கு வங்கியே சரிக்கணும். இதுதான் ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம், அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானோர் நம்ம பக்கம் வந்துருவாங்க. செங்கோட்டையன் எப்போ அந்த பக்கம் போனாரோ அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்றாங்க, டிவிகே பக்கம் போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. செங்கோட்டையன் அவர்கள் இதெல்லாம் கணித்துதான் அவர் சொன்னாரு, தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படின்றது இருக்காது, டிவிகே தான் அதிமுக அப்படின்றத அவரு உறுதிபட சொன்னாரு. செங்கோட்டையன் விட்ட சாபம் என்னமோன்னு தெரியல, அதிமுகவை இப்படி வாட்டி வதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பெரிய சீனியருடைய மகன் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருக்கிறாருன்னா இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்கணும். இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொரு பீஸா புடுங்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க, கழண்டிட்டு போறாங்க. VS பாபு முதற்கொண்டு JCD பிரபாகரன் முதற்கொண்டு செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாருமே வெளியே வராங்க. அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருமே வெளியே வராங்க, டிவிகேல போய் சேர்றாங்க. இன்னைக்கு முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் அவரு என்ன பண்ணிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாருக்கும் விருப்பம் இல்ல, ஒரு சிலர் கட்டாயத்தினால இருக்கிறாங்க. அதை முதல்ல அவரு மென்ஷன் பண்றாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சீனியர்கள் இளம் தலைவர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிறதுக்கு அவருடைய தலைமை ஏத்துறதுக்கு விருப்பம் இல்லாம கட்டாயத்தினால இருக்கிறாங்க. நாளை பின்ன நிறைய பேர் வெளியே வருவாங்க அப்படின்றதையும் அவர் முன்வைக்கிறாரு. தேர்தல் நடக்கிற டைம்ல எடப்பாடி பழனிசாமியை இப்படி போட்டு வாட்டி வதைச்சா எப்படி அப்படின்னு தான் நம்மளால என்ன பண்ணுவது, பரிதபிக்க முடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, மேக்கப் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு தான் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு, எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, அதெல்லாம் தட்டி தூக்கின்னு வந்து 4 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு திடதார்த்தமா ஒரு ஆட்சியை கொடுக்கலையா, அதெல்லாம் அவருடைய வரலாறுகளுங்க. ஏங்க நீங்க வேணா நல்லா யோசித்து பாருங்க, முதலமைச்சர் அப்படின்னு 10ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, முதலமைச்சரா மட்டும் இல்ல, OPS மாதிரி அவர் என்ன பண்ணல, விசுவாசியாவோ உண்மையாகவே இல்ல, அந்த முதலமைச்சர் பதவி என்கிட்ட வந்துருச்சு, இதை எப்படி 4 வருஷத்துக்கு நான் தக்க வச்சு ஆட்சி புரியணும்னு தக்க வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த 4 வருஷம் முடிஞ்சுட்டா நம்ம அடுத்த அரசியல் எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில நம்மளுடைய பவர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதிமுகவின் முகமாவே இருக்கலாம். பொதுச் செயலாளர்கள் எவ்வளவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் அவருக்கு. இது எல்லாத்தையும் சமாளிச்சு என்ன பண்ணிட்டாரு, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு இவ்வளவு துரோகங்கள் மத்தியிலும் எத்தனை பேர் அடிச்சாலும் இது எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள மனது எடப்பாடி பழனிசாமி இருக்குது அப்படின்றதையும் இங்க நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையா இருக்கிறாரா இல்லையா, ஒரு அதிருப்தியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் டிவிகேல போய் இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுக மேல எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியின் பேர்ல தான் நான் டிவிகே பக்கம் வந்திருக்கிறேன் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.